நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா, லாபம் நல்ல முறையில் தான். என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று. உடன் நடித்த அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் பார்த்து சினிமாவுக்கு வந்தவர் பலர். 80களில் ஊமை விழிகள் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் படங்கள் தந்தவர். தேசிய தலைவர் வரை இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். லாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அந்த திரைப்படத்தின் குழுவினருக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் நண்பர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களையும், பொதுச் செயலாளர் நண்பர் திரு பேரரசு அவர்களுக்கும், திரைத்துறையை என்றைக்கும் லாபம் உள்ள துறையாகத்தான் நான் பார்ப்பேன் என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கே. ராஜன் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையாக ஒரு வார்த்தை கூறுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், என்னை எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. ஆனால் இயக்குனர் சொல்லும்போது உங்களை ரொம்ப சிறப்பாக தூக்கி வச்சு சொன்னார். என்னை ரொம்ப உணர்ந்தவர், எதாக இருந்தாலும் என்னகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அண்ணனையும் தம்பியையும் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையாக நீங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கீங்கிறது தெரியுது. நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஏன்னா தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டருங்கிறதே தெரியாத அளவுக்கு, அதாவது அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, இவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் கொண்டு எப்படிமா இருக்கா என்ன பண்ணுறேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர்னு. அந்த அளவுக்கு இப்படி ஒரு யூனிட், இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏன்னா நாங்களும் படம் வந்தப்போ இப்படி தான் ஆரம்பித்தோம். வாடா போடான்னு பேசிட்டு பண்ணும்போதே இப்போ டைரக்டர் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. திரு சத்யராஜ் அவர்கள் என்னிட்ட கூறினார், நான் தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னார் வெளிப்படையாக, இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. என்னென்னா கேமராமேன் இது சரியாக வராதுரா அப்படின்றாரு, இல்லை வருண்டா வைடான்றீங்க. இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லா வரும் சார்னு. அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். நிச்சயமாக உங்கள் படம் பெருசாக வரும், எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்தளவு ஒற்றுமையாக செயல்பட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக்குமார், நிச்சயமாக அவர் அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் நிறைய நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்பே நேரடியாக சொல்லியிருக்கேன். போராடிட்டே இருக்காரு. நிச்சயமாக போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி தானாக கை கொடுக்கும். அதனால் பயப்படவே வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதற்கு ஒரு பங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமாக நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப அற்புதமாக இணைந்து இந்த படத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு இந்த விஷயம், இந்த மேடையில் நான் பேசாட்டாலும் நிச்சயமாக பேரரசு சார் பேசுவார். அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோன்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த உடனே இங்கே சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுதுங்களா? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம்,
சார் இந்த ஹோட்டலில் சாப்பாடே நல்லா இல்லை, தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால் சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா? ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது. வாசலில் வந்த உடனே படம் நல்லா இல்லை சார். காசு கொடுக்குறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். காசு கொடுக்குறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்னைக்கு படங்கிறது பார்த்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்கே வந்து அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்துக்கொள்ளலாம், ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமாக வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், அதை சமாளித்து ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது வந்து குறிப்பாகவே சொல்கிற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. முதல்ல திரையில் போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழலில் ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை எகெயின் ஃபேஸ் பண்ணணுன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் விமர்சனங்களை வந்து என்றைக்குமே குறை சொல்ல, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும். ராஜன் அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, ஹோட்டலில் எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு செல்லுங்கள்னு. நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. குறைகளை சொல்லும்போது அதை ஒரு குறிப்பிட்ட இதாக நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இந்த மேடையில் இதை பேசணும்னு நினச்சேன், அதனால இதை நான் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து சிறிய படம் பெரிய படம் என்பது இல்லை, சிறிய படங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. அதனால் நம்ம வந்து சிறிய படம் தான் எடுத்திருக்கோம்னு நீங்கள் யாருமே யோசிக்கவே வேண்டாம். இந்த சிறிய படம் மிகவும் பெரிய படமாகி நீங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு படம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த சூழலை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அனைவரிடமும் அன்பெனும் ஒளியேற்றி புத்துணர்ச்சி படைப்புகளின் புதுமண செம்மல் இவர். விழுதை தாங்கும் ஆலமரமாய் படைப்பாளர்களின் பக்கம் நிற்கும் இயக்குனர் சங்க தலைவர், நடிகர், இயக்குனர் RV உதயகுமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். கொஞ்ச நேரம் வெளியே போறதுக்குள்ளாரே பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் பேரரசு பேசின கடைசியில் பேசலான்னு பார்த்தேன். நான் அவர் ஏதாச்சும் பேசுவார், நம்மளை அனுப்பிட்டு பேசலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு தட்டுங்க நம்ம தயாரிப்பாளருக்கு. இதில் ஒரு சுயநலம் இருக்கு. அவரு நம்ம ஊருக்காரரு தான், கோயம்புத்தூர். ஒரு ஆள் வந்து ஒரு 20 வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு, 20 வருஷமாக நீங்கள் என்னை வந்து பார்த்துருக்கலாமே. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணல, அதனால் நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க. பார்த்தீங்களா? ஒரு தடவை என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி, எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை, நீங்கள் கடைசி வரலன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தார் மேடையில். நான் ஒரு படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 தவிர ஒரு 10 பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும். அதை தவிர வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றினவங்க யாராச்சும் ஞாபகம் வந்தாங்கன்னா கூப்பிட்டு நடிக்க வச்சுருவோம். பொதுவாக அப்படி தான். அப்புறம் தான் நான் சொன்னேன்,
நான் பேசும்போது சொன்னேன், நல்ல வேளை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ ஒரு 15 காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார். என் நண்பர் தான். அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டார். மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு அவர் சாதாரண கூட்டத்தை கூட்டு வரல, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க, அடுத்த படம் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்காக நீ வருத்தப்படாத டைரக்டரை, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும், நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பில் அழகாக இந்த படத்தில் என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகாக, அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமாக சொன்னீங்க. அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்கீங்க. இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக, மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை. பொதுவாக படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும், இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி. இனி இவ்வளோ இருக்குது, கிடச்ச உடனே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி. சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் கதை. கூடிய விரைவில் கடவுள் அனுகிரகத்தில் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். திரையுலகத்தில் அட் திஸ் ஜங்க்சர் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார். முதல்ல இந்த டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார். ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார். படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஏன்னா நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும், இன்னும் ஊக்கம் கிடைக்கும், சினிமாவும் வளரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ அசோக். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காளி ரங்கசாமி, ரமேஷ் சுப்பிரமணியம், வெற்றி வீர மகாலிங்கம் என்று சினிமாவின் கலையையும் கதை சொல்லும் முறையும் பயின்றவர். சமீப காலமாக அறிமுக இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் பூமி பந்தில் முளைத்த சிறு முளைப்பயிராக முளைத்து செழித்து முன்னே வருகின்றனர். அந்த வரிசையில் லாரா படத்தின் அறிமுக இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். சாரி, உங்களை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிட்டோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. மீடியா நண்பர்கள், ஆர் வி உதயகுமார் சார், பேரரசு சார் அண்டு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அசோக் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் நான் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சார் தான். ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது அதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே மியூச்சுவலாக சில விஷயங்கள் பேசிக்கிட்டோம். என்னென்ன பண்ணணும், இவ்வளோ தான் இருக்குது, இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்தந்த சோர்ஸஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டோம். அவர் சைடில் என்ன சொல்லணுமோ தெளிவாக சொல்லிட்டாரு. நானும் அதை எந்த விதத்துலையும் மீறலன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதத்துலையும் ஆரம்பத்துலேயே தெளிவாக பிளான் பண்ணியிருந்தாங்க, எங்கேயும் லேக் அடிக்கலை. ஸோ அவரும் என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்பும் பண்ணல. ஸோ அந்த படைப்புக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக கிடைச்சது ப்ரொடியூசர் சைட்லேருந்து. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ டில் நவ் இப்போ வரைக்குமே மோஸ்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் அவர் என்ன சொல்கிறீங்க மூர்த்தி அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ அது காம்பேக்டாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்டு எங்கள் டீம், நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுனதெல்லாம் கம்மி, வாயா பையன் தான் பேசிப்போம். கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்டு செல்வா, டிசைனர், எல்லாருமே இப்போ கரண்டில் சக்தி சரவணன் சார், எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அட் த சேம் எங்கள் ஆர்டிஸ்ட் திலீப், பாலா, பிரதீப்,
ஒவ்வொருத்தரையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எங்கள் லைட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட நண்பர் வரைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ ப்ரொடியூசர் வரைக்கும் அத்தனை பேரும் ஸ்பாட்டில் ஒன்றா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். பணம் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது. இப்போ நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சலிப்பு வரும். ஆனால் நாங்கள் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய விஷயங்களை முடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ அந்த கட்டத்துலையும் எங்கள் கூட பயணித்த ஒருத்தர் கூட எனக்கு எந்த விதத்துலையும் இடையூறாக இல்லை. அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் மட்டுமே என்னால் ப்ரொடியூசருக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன்னா நான் மட்டும் முயற்சி பண்ணியிருந்தால் பத்தாது. எங்கள் டீம் எல்லாருமே தனித்தனியாக பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிடும். ஸோ அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணதால் மட்டும்தான் அது நடந்தது. அவங்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்களும் நண்பர்களாக தான் பயணித்தோன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்டு ஃபைனலி கதைக்குள்ளே வந்த அசோக் பிரதர் அண்டு வர்கீஸ் சார் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே வந்துட்டார், அது வேறு விஷயம். எல்லாருமே சொல்லும்போது கதையினுடைய நேர்த்தி, அதே போல் திரைக்கதை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தாங்க. ஸோ இவங்க தெளிவாக தான் இருக்காங்க, ட்ராவல் பண்ணலான்ற நம்பிக்கை அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எத்தனை படங்கள் தயாரிப்பாளர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கு அல்லது கரை சேர்த்துருக்குன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு புது தயாரிப்பாளர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு போட்ட காசெல்லாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை மீறி நான் வருஷம் படம் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அதுக்கு எங்கள் படம் தான் காரணம். அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக அடிச்சுக்க முடியாது. ஸோ அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன்னா சரியாக தான் வேலை செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். அண்டு படமும் அது போல தான். படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும். பாடலும் நம்மளுடைய ட்ரெய்லரும் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்திருக்கும். அட் த சேம் நீங்கள் எல்லாருமே பார்த்து உங்களை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குது, சில குறைநிறைகள் இருந்தாலும் அத்தனையும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம். அடுத்தடுத்த படங்களில் எல்லாத்தையும் சரி பண்ணி இதோட மெருகேறிய அடுத்தடுத்த படைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி. இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்றதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி விட்ட, ஏதோ உருப்படியாக தான் பண்ணுறான் போல் அப்படின்னு நினச்சி விட்டாங்க போல், பட் அதையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி. அண்டு தேங்க்ஸ் டு ஆல், ஸ்பெஷலி செல்வா. எங்கள் படத்தினுடைய நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே கொண்டு வந்தது எங்களுடைய டிசைன்ஸ். ஸோ டிசைன்ஸ்லேருந்தே நாங்கள் யோசிக்கிறது என்ன, நாங்கள் என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றதை எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் எத்தனை முறை கேட்டாலும் நான் என்ன கேட்குறேன், என்ன கலர் டோன் கேட்குறேன், என்ன ஃபாண்ட்டு கேட்குறேன், எந்த ஆர்டிஸ்ட் எந்த பக்கம் திரும்பி நிற்கணும்னு கேட்டால் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ தூரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்ற விஷயத்த வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினது எங்களுடைய டிசைன். ஸோ சத்யராஜ் சார் அண்டு விஜய் சேதுபதி சார்லாம் எங்களை பாராட்டினதுக்கும் அவருடைய டிசைன் முக்கிய காரணம். அடுத்ததாக மிஸ்டர் ரகு ஸ்ரவன்குமார் அவர்கள் பாட்டு அதுபோல் தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜெல் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமா அவ்வளோ கஷ்டமெல்லாம் எனக்கு தெரில, நல்லா தான் போச்சு. ராத்திரி பகலாக வேலை செஞ்சாலும் செம்ம ஜாலியாக இருந்தது. அதே போல் எடிட்டர் மிஸ்டர் வளர் பாண்டி என்னெல்லாம் வச்சு செஞ்சார். ஆனால் செம்ம ஆள், ஒர்க் வைஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கும், எவ்வளோ முறை கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு. என்ன 4 தடவை திட்டோன்னா அடுத்த 4 தடவை ஃபோன் எடுக்க மாட்டார், அடுத்து மறுபடியும் எடுத்து பேசிடுவார் அவர். அண்டு அனுஸ்ரீ, வெண்மதி, வர்ஷினி வெங்கட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் டீமில் ஒருத்தராக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது இல்லாமல் சொஃபஸ்டிகேட்டட் எதிர்பார்க்காம பேசிக் நீட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக டீம் கூட ரொம்பவே ட்ராவல் பண்ணாங்க. பாலா புட்டம் பற்றி அவனை பாலா புதுமுக நடிகர் தான், ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நபர். அதே போல் கடலூரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு நபர்களும், ராதாண்ண, இந்த மாதிரி நிறைய பேர், மனோகர்ண்ண அண்டு முத்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இது ஒரு படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 2 நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் தம்பியா அண்ணனா, ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் கூட பயணித்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் ஆர்ஜே ரவீன் எங்கேயாவது ஒழிஞ்சிட்ருப்பார், மேடைக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, எங்கன்னு தெரில, பார்த்துக்கலாம். அவரும் நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாரு எல்லா விஷயங்களும். அண்டு தேங்க்ஸ் டு ஆல், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், குறை நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக திருத்திக்கிறோம், பார்த்துக்கலாம். தேங்க்யூ.
நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஊரையும் உறவையும் படத்தில் சொன்ன வீராயி மக்கள் படத்தின் கதை நாயகன் சுரேஷ் நந்தா அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு இப்படி நினச்சே பார்க்கலிங்க. சார்லாம் இருக்காங்களோ பேசி கடைசியாக பேச வைப்பீங்கன்னு நினச்சேன். லாரா படத்தோட ப்ரொடியூசர் என்னுடைய நண்பர் சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு சார் படம் முடிஞ்சிச்சு, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கூட நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லா வகையிலும் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதேமாரி இந்த படத்தோட டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும், நிறையா சொல்லணும். இந்த படத்தை பற்றி அவரும் நிறையா சொல்லிட்டே இருப்பார். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அவர் துருத்துன்னு ஓடுவார், ஒடியாருவார். அதே மாதிரி அவரும் போவார். யாருங்க டைரக்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா திடீர்னு வச்சுருவார், சார் நான் தான் சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஓடி ஒளிஞ்சு நிறைய வேலை செஞ்சுருக்காரு. ஒளிஞ்சு சார் வரீங்க, எங்கே டேரக்டர் எங்கே பார்த்தா கூட்டுருவோம் சார், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வருவீங்களே. நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு பெரிய படங்களாக அமையும், பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ அசோக் சார் அவர்களுக்கும் என் நன்றி சொல்லிக்கிறேன். சார் சூப்பராக பேசியிருக்கீங்க, பயங்கரமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறீங்க, ரொம்ப சூப்பராக. உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வீராய் மக்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்கும் என் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எப்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் இங்கே சாத்தியம் இல்லை. நீங்கள் தான் ஒரு நல்ல படைப்பை எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த படமும் அந்த வரிசையில் உங்களுக்கும் எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க சார். சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் எல்லா படத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். ஸோ இந்த படத்தையும் அதே இடத்துக்கு கொண்டு போய் பாடணும். ரொம்ப என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சாரி, சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அண்ட் கோ டைரக்டர் ஆல்பர்ட், அமல், ஸ்ரீதர், நந்தா, பசங்க எல்லாரும் இப்போ வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க. புதுசு தான், ஆனால் துருன்னு இருப்பானுங்க. ஒரு வேலையை 2 தடவை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் செஞ்சு முடிக்கணுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ரைட் சைடில் இருந்ததுனால கவனிக்க முடியல, அதனால் மறந்துட்டேன். சாரி. தேங்க்ஸ் ராதா. கடைசியாக ஒரு குரூப் ஸ்டில் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வாழும் நாளெல்லாம் மற்றவர் நலனை சிறப்பாக்கிட எப்போதும் இதயத்திலிருந்து உதிக்கும் வார்த்தைகள் வெள்ளையாய் எப்போதும் உழலும் வெள்ளமாய் அழைக்கிறோம் விநியோகஸ்தர் தங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை. இன்னைக்கு ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு. ரைட், வெரி குட் வெரி குட். இதில் ப்ரொடியூசர் எதுவும் கான்ட்ரவர்சி வேண்டாங்கிறாரு. இது ப்ரொடியூசர் மேடை, அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பார். ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் குறும்படங்களிலும் விளம்பரங்களிலும் ரசிக்க செய்த முகம், சின்ன விழி பார்வையில் எழில் வண்ண சித்திரமாய் முழுமதியாய் படங்களில் நிறைந்த வெண்மதி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எல்லாத்துக்கும் நன்றி. டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாரையும் சொல்லப்போனால் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா சொல்லப்போனால் அவங்க ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். டைரக்டர் அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ ஃப்ரெண்ட்லியாக இப்போது அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல டைரக்டராக இருக்க மாட்டார். எங்களுக்கு என்னம்மா வேணும் ஏதுமா வேணும் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி தான் கேட்பார். அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ வெண்மதி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி பெரும்பாலும் எங்கேயும் தொய்வு லேக் இல்லாமல் பார்வையாளர்களை ரசிக்க செய்ய வேண்டும். அப்படி ஒரு எடிட்டிங்கை அழகாக கொடுத்த லாரா எடிட்டர் வள்ளர் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். எங்கள் வரவேற்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த எம்கே சார், கார்த்திகேசன் சார், டைரக்டர் மணிமூர்த்தி சார், அவங்களுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ ப்ராஜெக்டில் நம்பி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அப்படி இல்லை, டைரக்ஷன் டீம், கேமராமேன், அவங்க டீம், ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஸோ படம் நான் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கொட்டும் பனியில் பூத்த புது ரோஜா போல மலையாள கரையிலிருந்து வெற்றியை நெற்றியில் சூட்டி கோடம்பாக்கம் வந்திருக்கும் லாரா நாயகி அனுஸ்ரேயா ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டுநைட். அந்த can I say മലയാളം? ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു ആൻഡ് ലൈക്ക് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത്. ഐ എം സോ ഹാപ്പി ഫോർ ദാറ്റ്. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஐ டென்ட் சி லைக் ஹவு இட் கம்ஸ் and all. I was also waiting for the release and I don't know how much it came and all. And thank you so much for casting me in this project, director and producer sir and the whole team of Lara and my co-actor Ashok and Varghese sir. எல்லாருமே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணாங்க for this character and thank you so much. Thank you all. Yeah, thank you. ஒரு பாடு படம் வெற்றியடையட்டும். வாழ்த்துக்கள் அனு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நான் எனும் நம்பிக்கை சிகரம் உழைப்பை மட்டும் ஓயாது செய்தால் ஒவ்வொரு நாளும் உழைப்பின் வெற்றி உங்களின் வெற்றி கதவுக்கு வெளியே காத்திருக்கும் என நம்பியவர் லாரா. இவருக்கு பெரும் வெற்றியை கொண்டு சேர்க்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் முருகா பிடிச்சிருக்கு அசோக் குமார் அவர்களை. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஜென்ரலாக மேடையில் அமர்ந்த பெரியவங்க, நண்பர்கள்னு சொல்லுவோம். இங்கே மேடை எங்கே முடியுது, ஆடியன்ஸ் எங்கேருந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இது முழுமையாகவே நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்த ஒரு இடமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ஃபார் பீயிங் ஹியர். மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ, பேரரசு சாரோ, சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளோ வருடங்களாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு. பட் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கேராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பீன் தேர் கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலையில் ஒரு கை, ஒரு பேட் ஆன் த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது. இதை கீப் மூவிங்டா, ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அரவிந்த்ராஜ் சார், இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரணமாக டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை விழிகள் டைம்லேருந்து ரசிகனாக பார்த்து கற்றுக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் வி வர் பிளானிங். இட் இஸ் ஸோ நைஸ். ஒரு பிளெஸிங் டு இது ஜெனுவின்லி ஒரு குடும்ப விழாவாக தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். அண்ட் லாரா பேசிக்கலி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோன்னா, எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அசோக் ஒரு லோ பட்ஜெட், ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார், அடுத்தது என்ன சொல்லுங்களேன். அப்போ செட் இல்லை அசோக் இட்ஸ், ஏன்னா ஆல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்னை ஒரு ப்ராஜெக்டில் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் எஸ் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், தெய்வமே
நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியிற முகமாக இருக்கேன், நான் எஸ் ஆக முடியல, நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன், கதைக்கு ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார், ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு. அதை ப்ராப்பராக கரை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா, நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார், ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார், இயக்குனர் அறிமுகப்படுத்தினார், ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல படைப்பில், ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில், ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு. லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு காப் அண்ட் ஒரு சொன்ன மாதிரி வர்கீஸரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன். மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம், இந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி. ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யார், அது ஏதோ முழு ஃபார்மோட ஷார்ட் ஃபார்மா, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு படைப்பாக பார்க்கும்போது இதில் நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்துரூபமாக வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டிருக்குமான்னு தோணுச்சு. தெர் ஆர் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம். எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஒரு மார்ஜரியில் சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தர், குட்டி குட்டி நுவான்சஸ், ஐ ரியலி லவ்ட் தேர் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஓடும். இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டுன்னு இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்குமான்னு பட்டுன்னு நம்ம மைண்டு சிந்தனை போகும். நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா, இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியும், ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தெளிவாக ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி எட்ஜ் ஆஃப் தி சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்குது. கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்னு இருக்குது. கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டீசர் வரப்போ கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜில் வரப்போ, ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல. இவர் வந்தோடனே ஒரு விசில்லாம் கேள்விப்பட்டேன், கெத்தாக இருந்துச்சு சார் அவருக்கு. பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தரோட இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருந்திருக்குல்ல சார். நான்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம். முருகா, பிடிச்சிருக்கு, கோழி கூது, அடையாளம் கொடுத்த படைப்புகள். எனக்கே பர்சனலி ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கே அந்த ரெக்கக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். கடவுளுங்கிற இடத்துல ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்குது. டேலண்டடாக இருக்க, டான்ஸ் ஆடுற, ஃபைட் பண்ணுற, தெளிவாக இருக்க, அஜயலாக இருக்க, நல்லா பண்ணுற, அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த பிளெஸிங் இருக்குது. அந்த விஷயம் மலரணுக்கு நம்ம எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். ஒரு 25 வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையரை பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடித்து இன்றைக்கி அவரோட படைப்பு இங்கே உங்கள் கண்ணுக்கு நேர தெரிஞ்சிச்சு. இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் தட் வருஷம் ஒரு படம் கொடுக்கணும். ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது, இதில் பண்ணணும், இதில் பண்ணினா தான் பணம் ரோலிங் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கியிருக்கிறார். எனக்கு இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹேஸ் பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்தில் ஒரு நடிகனாக என்னோட இருக்கிற பயணம் தாண்டி. இட்ஸ் பீன் அ லிட்டில், நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். இதில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை, இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்குமே முன்னாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது. கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அது மணிமூர்த்தி சார் கெத்தாக பண்ணியிருக்கிறாரு, த டிரெக்டர். ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலாக இருக்கும். அதை சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சீன் நவுற விஷயமே நான் படைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகிறது. ஒரு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும், பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேறு ஒரு மண்ணும் இல்லை, 100 ரூபா கொடுத்துட்டு போயேங்கிற விஷயத்துலேயே இருப்பாங்க.
அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா உங்கள் ஒர்க்கு படத்தில் பார்த்தோன்னே. அந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் இஷ்யூஸை, சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலாக டச் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் மேலே சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு. ஸோ விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டைரக்டர். அண்ட் ஒரு ஸ்மார்ட் டைரக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகு ஸ்ரவன், ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அண்ட் அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி 5 நாளில் என்னடா 5 நாளில் ஆர்ஆர் முடிச்சுட்டானா, என்ன அசால்ட்டாக சொல்கிறான்னு தோணுச்சுன்னா, துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.